நம்ம வாழ்க்கையில நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் 2 இப்போ டிவிகே அண்ட் டிஎம்கே. ஆக்சுவலா ரியாலிட்டி என்னன்னா, டிவிகேல தளபதி சார் கிட்டத்தட்ட 18 வயசுலயே நாளைய தீர்ப்புல சேலரியும் பார்த்தாச்சு. பிளஸ் மூவிலயும் நடிச்சாச்சு. சேலரி பார்த்தீங்கன்னா 500. ஆனா நம்ம 18 வயசுல என்ன பண்ணோம்? அப்புறம் டெப்யூட்டி சிஎம் சார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிளஸ் பொலிட்டீஷியன் பிளஸ் ப்ரொடியூசர் பிளஸ் டைரக்டர் சொல்லிட்டே போலாம். இது வந்து தளபதி விஜய் சாரோட வீடு. ஓகேங்களா? அதே மாரி இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீடு. தளபதி விஜயோட மகன் ஒரு டைரக்டர். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் வந்து ஒரு ப்ரொடியூசர். தளபதி விஜயே வந்து கோடியில சம்பாதிக்கும் போது அவருடைய மகனும் இப்ப கரண்ட்ல கோடியில சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகனும் கோடியில சம்பாதிக்கிறாங்க. 2 பேருமே கோடியில சம்பாதிக்கிறாங்க. இவங்கள விமர்சனம் செய்றவங்க அரசியல்வாதிகளாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க கட்சியில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், சேலரி இது எல்லாமே கிடைக்கும். பட் நாம நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்களோட நலனை மட்டும்தான் யோசிக்கணும். அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி இவங்க எல்லாரையுமே வந்து எப்படி காப்பாற்றணும், வரக்கூடிய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேமிலி எப்படி காப்பாற்றணும், நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நாம யோசிக்கணும். ஸோ அவங்க அவங்களோட லைஃப்பை வந்து எப்படியோ அவங்க பார்த்துப்பாங்க. பட் நாம நம்ம லைஃப்ல நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னன்னா நான் வந்து நான் மட்டும் மாறினா மட்டும் பத்தாது. ஸோ என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும் நல்ல வழியில். அதனால தான் இந்த வீடியோ மூலியமா நீங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.